எல்லாரும் கவனிக்க. இன்று திரு பெருமாள் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி அவரது நண்பர் சிங்கப்பூரில் இருந்து இன்று நமக்கு மதிய சிறப்புணவு வழங்கியிருக்கிறாங்க. திரு பெருமாள் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கவும், அவர் விரைவில் உடல்நலம் ஆரோக்கியம் பெற்று நடக்க வேண்டியும் மற்றும் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வத்துடனும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி பௌஷ்ய தீப குழந்தைகள் சார்பாக பிரார்த்தனை பண்ணிக்கும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம்னா, இன்றைக்கி எனது நண்பர் அனீஸ் அவர் சிங்கப்பூரில் இருக்கார். பார்த்துடுங்க, திடீர்னு எனக்கு தெரியாது, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கு. அதுவும் அறுசுவை உணவு. நான் சீக்கிரமாக நடக்கணுங்கிறதுக்காக இந்த உணவை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சீக்கிரமாக நடக்கணுன்ட்டு அவர் இந்த உதவி செய்திருக்காரு. ஸோ அதனால் அந்த அறுசுவை உணவை கொடுத்த நம்ம அனீஸ் நண்பர்களுக்கு கோடான நன்றி நண்பா. ஸோ உங்களோட ஆசீர்வாதமும் இந்த குழந்தைகளோட ஆசீர்வாதமும் என்ன நடக்க சீக்கிரமாக வைக்கும் என்று நம்புகிறேன் நண்பா. ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய குழந்தைகளுக்கு அண்ணன் அனீஸ் சிங்கப்பூர்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காப்பில். ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம். எல்லாரும் கவனிக்க. இன்று திரு பெருமாள் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி அவரது நண்பர் சிங்கப்பூரில் இருந்து இன்று நமக்கு மதிய சிறப்புணவு வழங்கியிருக்கிறாங்க. திரு பெருமாள் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கவும், அவர் விரைவில் உடல்நலம் ஆரோக்கியம் பெற்று நடக்க வேண்டியும் மற்றும் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வத்துடனும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி பௌஷ்ய தீப குழந்தைகள் சார்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.